துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி தொடங்கு தை மாதம் வரை என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை அப்படி மறைந்தாலும் அது குரு பார்வை பெற்றதால் அது பரவாயில்லைங்கிற ஒரு கணக்கில் போயிடுது. என்றைக்குமே நண்பர்களே, குரு பார்வை பெற்ற போது எந்த தோஷங்களும் இல்லைங்கிறது வேத சாஸ்திரங்கள் சொல்வது. குரு அவங்க அத்தனை பெரிய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் 7ஆம் பார்வையாக பார்த்து விடுகிறார். ஸோ அந்த 3ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படும். ஒன்றுக்குடைய பாதகாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல மறைஞ்சால் நல்லது தான், சந்தோஷம். 8க்குடைய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறாரே, அது சூப்பரான விஷயம். 8க்குடையவன் 3ஆம் இடத்தில் மறைகிறான். அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் 12க்குடைய புத பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். புதன் தரும் விபரீத ராஜயோகம், சுக்கிரன் தரும் விபரீத ராஜயோகம். இன்னொருத்தன் எதிரி யார்? மிஸ்டர் சூரியன். அவன் மறைகிறது நல்லது தான். அதுக்கு அடுத்ததாக 2க்குடைய செவ்வாய் 3ஆம் இடத்தில் மறைகிறார். இது ஒன்றுல போன மாதிரி தான். அப்போது எப்போ இந்த பணம் வரும் என்றால், உங்களுக்கு இப்போது ஜனவரி 15க்கு அப்புறம் அடடா 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 ஜனவரி 15க்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உச்சமாகிறாருங்க. உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் என்னென்ன பலன் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி தொடங்கு தை மாதம் வரை என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே எல்லாரும் இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார். அதே நேரத்தில் புதன் இருந்தார், சுக்கிரன் இருந்தார், சூரியன் இருந்தார். எல்லாம் 2ஆம் இடத்துல இருந்தாங்க. இப்போ 3ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். இத்தனை பேர் 3ஆம் இடத்துல மறையக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அப்படி மறைந்தாலும் அது குரு பார்வை பெற்றதால் அது பரவாயில்லைங்கிற ஒரு கணக்கில் போயிடுது. என்றைக்குமே நண்பர்களே, குரு பார்வை பெற்ற போது எந்த தோஷங்களும் இல்லைங்கிறது வேத சாஸ்திரங்கள் சொல்வது. குரு அவங்க அத்தனை பெரிய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் 7ஆம் பார்வையாக பார்த்து விடுகிறார். ஸோ அந்த 3ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படும். என்ன 11க்குடைய பாதகாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல மறைஞ்சால் நல்லது தான், சந்தோஷம். 8க்குடைய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறாரே, அது சூப்பரான விஷயம். 8க்குடையவன் 3ஆம் இடத்தில் மறைகிறான். அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் 12க்குடைய புத பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். புதன் தரும் விபரீத ராஜயோகம், சுக்கிரன் தரும் விபரீத ராஜயோகம். இன்னொருத்தன் எதிரி யார்? மிஸ்டர் சூரியன். அவன் மறைகிறது நல்லது தான். அதுக்கு அடுத்ததாக 2க்குடைய செவ்வாய் 3ஆம் இடத்தில் மறைகிறார். இது ஒன்று தான் பிரச்சனை. 2க்குடையவன் என்பது தான் என் வாழ்க்கையில் நண்பர்களே தனப்பிராப்தி என்று அழைக்கப்படுகிறது. எது வேணால் ஒன்றை விட்டு போகலாம் சொல்லுவாங்க. இப்போ பழைய சிவாஜி கதையெல்லாம் நானே சொல்லியிருக்கேன். நானே நிறையா தடவை அந்த சிவாஜி கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். சிவாஜி அதிரடி தான், அந்த சிவாஜி இல்லைங்க. நான் சொல்கிறது சத்ரபதி சிவாஜி கதை. நானே இந்த சேனலில் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். சிவாஜி ஒரு தடவை தோற்று போயிட்டாராம். அப்போ லக்ஷ்மிங்கெல்லாம் கூட்டம் வந்தாங்களாம். அதில் அவர் எல்லா லக்ஷ்மியும் போனதுக்கப்புறம் தைரிய லக்ஷ்மி மட்டும் வேணும்னு கேட்டுக்கிட்டாராம் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த கதையெல்லாம் அப்டேட்டடு கதை. அது ஒரு கதை தான். ஆனால் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ 1.2.0 கதை சிவாஜி 2.0ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லக்ஷ்மியும் போனால் கூட பரவாயில்ல, இந்த தனலட்சுமி மட்டும் போகக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஜோபில் பணம் இருந்ததுன்னா நீங்கள் தப்பே பண்ணால் கூட அந்த தப்பை சரி பண்ணிடலாம். இப்படியே தப்பே பண்ணால் கூட அந்த தப்பை சரினாக்கிடலாம். அதுதான் இந்த 2ஆம் இடத்து செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து அதை குரு பகவான் பார்த்து அது என்ன ஆகுது, தப்பே பண்ணியிருந்தா கூட அதை சரியாக்கிறக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. ஸோ அப்போது தனலக்ஷ்மி தனம் பிரச்சனை ஆகுது. அதே போலவே 7க்குடையவனாகவும் அதே செவ்வாய் தான் இருக்கிறார். இந்த செவ்வாய் 7க்குடையவனா என்ன உங்களுக்கு கலத்திரஸ்தானம்னு பேர். இப்போ உங்களுக்கு இல்லற வாழ்க்கை, மகிழ்ச்சி இதெல்லாம் 7ஆம் இடம். அவரும் 3ஆம் இடத்தில் மறைகிறார். அப்போ என்ன ஆகுனா, மனைவி தரும் நற்பலன்கள், பணம் தரும் நற்பலன்கள், பார்ட்னர் தரும் நற்பலன்கள், இது எல்லாம் போயிடுது. உங்களுக்கு 3ஆம் இடத்துல மறைந்து விடுகிறது. அப்போது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வருது, மனைவியால் பிரச்சனை வருது, தனம் இல்லாமல் போகுது, இது அத்தனை வருது.
நண்பர்களே, ஒன்று ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே என்ன அப்படின்னா தனம் தான். ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் எத்தனை நாள் தெரியுமா? ஜனவரி 15 வரை மட்டுமே. சிறப்பு சலுகை 15 நாட்களுக்கு மட்டுமேங்கிற மாதிரி தான். இந்த தண்டனை 15 நாட்களுக்கு மட்டுமே. இந்த 15 நாளில் யாராவது கெஞ்சி கதறி உங்கள் காலில் விழுந்து, ஐயா வணக்கையா, ராம்ஜி ஐயா, உங்களுக்கு ஒரே ஒரு உதவி, இங்கே பாரு, பணத்தை தவிர வேறு என்ன வேணால் கேளு, நீங்கள் டிஸ்க்ளைமர் போட்டு தான் ஃபோனே எடுக்கணும். இல்லைங்கய்யா, அவசரத்துக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஒரு 10,000 கைமாத்தா, வேணாம் தரமாட்டேன், தரக்கூடாதுன்னு நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, நான் தரமாட்டேன் அப்படின்னு வச்சுருக்கேன். உயிர் நண்பனாக இருந்தால் அதெல்லாம் வேறு, நான் அவங்கள பற்றி சொல்லலை. நான் சொல்கிறேன், சும்மா சில பேர் கேட்பாங்க, சும்மா போர் அடிக்குதுன்னு இப்போ கடன் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா வராது. நான் சொல்கிறது 10,000 கடன் கொடுத்தவங்க கதையே வராது. நீங்கள் இன்னும் 1 லட்சம் 2 லட்சம்லாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா மறந்துடுங்க, அந்த பணம் இனிமேல் வராது அப்படின்னு நீங்களே எழுதி வச்சுக்கிங்க. ஸோ ஓடி போய் என்ன பண்ணோம், இந்த யாராவது உங்கள்கிட்ட அப்படியும் ஐயோ சொல்லியிருக்கலாம்ல ராம்ஜி சார், நேற்று தான் பணம் கொடுத்தேன், நேற்று ஒருத்தருக்கு தெரியாமல் கடன் கொடுத்துட்டேனே, ஓடி போய் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து நேராக போனீங்கன்னா சென்னையில், அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சென்னை தான் எனக்கு தெரியும். அப்போ இங்கேருந்து நேராக போனீங்கன்னா என்ன வரும், அப்படியே ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம கமிஷனர் ஆஃபீஸு, அதுக்கு பேக் சைடு போய் அப்படி பின்னாடி போனீங்கன்னா அப்படியே மெரினா பீச் வரும். அங்கே போய் இறங்குறீங்க. இறங்கி உள்ளே போய் கடற்கரையில் 1 லட்சம் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பீச்சில் எழுதி வச்சுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக வராது. ஸோ கடலில் போன மாதிரி தான். அப்போது எப்போ இந்த பணம் வரும் என்றால், உங்களுக்கு இப்போது ஜனவரி 15க்கு அப்புறம், அடடா ஜனவரி 15க்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உச்சமாகிறாருங்க. உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் என்னென்ன பலன் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள் நண்பர்களே. உலகத்திலே இந்த கிரகங்கள்லேயே ரொம்ப டெரர் பீஸ் யாருன்னா மிஸ்டர் செவ்வாய், மிஸ்டர் சனி, மிஸ்டர் ராகு, இவங்கெல்லாம் தான் ரொம்ப அதிவேகமானவர்கள். நான் பேசிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது கூட ஒரு டினோஷன் ஆஃப் தி செவ்வாய் பகவான் தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றா என்ன ஆகும்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவான் தருகின்ற பலன்களில் உச்சம் பெறுகின்ற செவ்வாய் பகவான் அப்படிங்கும் போது அதனுடைய பலன்கள் வேறு வகையில் தான், வேறு வடிவில் தான் இருக்கும். காரணம் என்னவென்றால், செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனப்பிராப்தியை தரக்கூடியவராக விளங்குகிறார். ஃபாரின் யோகங்களை தரக்கூடியவராக விளங்குகிறார். மார்கழி ஆச்சு சார், மார்கழி 7 தேதி ஆச்சு, இன்றைக்கி 8 தேதி ஆக போகுது. மார்கழி தொடங்கி தை மாதம் வரை என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்றால், அதில் 7 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு பொன்னான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது. உங்களுக்கு ஃபாரின் போகின்ற யோகங்கள், பார்ட்னர்ஷிப்னால யோகங்கள், ஐம் ஃப்ளைங் மேன், ஐம் கோயிங் அப்படிங்கிற மாதிரி, வாழ்க்கையில் எனக்கு கிளிக்கு ரெக்கம் முளைச்சிடுத்தோ பறந்து போயிடுத்தோ அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெக்கம் முளைக்க போகுது, பறந்து போகிறீங்க. யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 15க்கு அப்புறம் நீங்கள் இந்த ஊரில் இருந்தால் அது அதிசயம். வாட் இஸ் யுவர் பின்கோட் நம்பர்? மை பின்கோடு நம்பர் இஸ் US 00000. இது என்னங்க புதுசாக இருக்குது, அமெரிக்காவில் போயிருக்கோம், அங்கே பின்கோட் நம்பர் அப்படி தான் சொன்னாங்க. இதெல்லாம் நக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. இந்தியன் பின்கோட் நம்பர் கேட்டால், நான் எங்கே இந்தியாவில் இருக்கேன், நான் தான் யூஎஸில் இருக்கேனே. அதுக்காக 00000 நான் போடுவீங்க? யூஎஸ் தொடங்கிய காலத்தில் எந்த சிட்டி இருந்ததோ அங்கே வந்துட்டேங்க நான். நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் ஜனவரி 15 வரை கண்ணின் மணி போல் நீங்கள் காத்திருக்க வேண்டும். பொறுமையாக இருங்க, பெரிய அவசரம் எதுவும் பட வேண்டாம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டு ஃபோன் ஆரம்பிங்க. எங்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான், பேசிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே ஒரே ஒரு நாள் இங்கே ஸ்ரீமடத்துக்கு மட்டும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.